அந்த பேராகிராஃபோட நிறுத்திடுங்க மாதாஜி. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ இது நம்ம பக்தி ரசாமிர்த சேர்ந்து 3வது வகுப்பு இன்றைக்கி நம்ம வந்து தொடங்கியிருக்கோம். இன்றைக்கி இந்த வாரம் ரொம்ப விசேஷமான வாரம். ஏன்னா மகாபிரபு தோன்றாரு நாளைக்கு சாயங்காலம். ஸோ இந்த ஒரு சமயத்தில் பக்தி ரசாமிர்தா நம்ம படிக்கிறது உண்மையாக நம்மளோட மகாபாகியம். இது இந்த பக்தி ரசாமிர்த சிந்து இந்த நூல் வந்து ஒரு மனிதனோட பௌதிக வாழ்க்கையிலேருந்து எப்படி அவன் படிப்படியாக ஆன்மீக லோகத்துக்கு போகிறதுக்கு வழி என்னன்னு சொல்லி இது வந்து நம்மளுக்கு பாதையை காமிக்குது. ஸோ ஒரு நபர் வந்து பல பாவங்கள் செஞ்சுருக்கலாம், பல கர்மத்துக்கு ஆளாக இருக்கலாம். ஆனால் அவர் ஏதோ அவரோட அதிருஷ்டத்தினால பகவானோட பக்தர்களோட தொடர்புக்கு அவர் வந்துட்டா, எப்படியாவது சத்சங்கத்துக்கு அவர் வந்து சேர்ந்து அதில் வந்து அவர் பாகம் எடுத்தால் அவங்க பண்ண எல்லா பாவங்களும் வந்து இந்த பக்தின்றது வந்து என்ன பண்ணுன்னா அது 0 பண்ணி விட்டுரும், அவங்கள பாவமே இல்லாத பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட முன் வாழ்க்கையில் கூட அவங்க எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து சில கட்டளைகள்லாம் கொடுத்துடும். இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பவிஷ்யத்தில் கூட நம்ம வந்து எந்த விதமான விகர்மா, எந்த விதமான பாவங்கள் செய்யாமல் நம்மளை வந்து தடுக்கும். இக்கோ வருது. ஹரே கிருஷ்ணா. ಗೀತಾ ಮಾಧವಿ ಮ್ಯೂಟ್ ಎಲ್ಲ ಹಾಕೊಳ್ಳಿ. ಹಾಕಿದ್ದೀರಾ ಮಾಧವಿ? ಮ್ಯೂಟೆಲ್ಲ ಇದೆಯಾ? ಇಷ್ಟೊತ್ತು ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಈಗ ಬರ್ತಾ ಇದೆ. எல்லோரும் மியூட்டில் போட்டிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கா? கேட்குதுங்களா இப்போ? கேட்குதுங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த லாஸ்ட்டு வகுப்பில் நான் சொன்னேன், பகவானே எல்லாரோட உயர்ந்தமானவர், அவரோட அதீதமானவர், அப்பாற்பட்டவர் வந்து பக்தின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்ட் டைமு. அதாவது பகவத்கீதா பகவானால் சொல்லப்பட்டிருக்கு. பக்தி ரசாமிர்த சிந்து வந்து பகவத்கீதா வந்து யாரை வந்து குறிக்குது அப்படின்னா கிருஷ்ணரை குறிக்குது. பக்தி ரசாமிர்த சிந்து யாரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி ஐடென்டிஃபை பண்ணுது. அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னா பக்தின்னு அர்த்தம். ஸோ பகவானோட பக்தி வந்து உயர்ந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க ரூப கோஸ்வாமி இந்த நூலில். ஸோ இந்த பக்தி தொண்டுக்கு வந்து இப்படி இப்போ நம்ம படித்தது பிரஸ்தாவனில் ப்ரிஃபேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பௌத்திக உலகத்தில் வந்து எல்லாருமே யாரோ ஒருத்தரை நம்ம வந்து நம்ம நேசிச்சிட்டே இருப்போம், நேசிக்கிறோம். வி லவ் சம்வன் இன் அவர் ப்ரெசண்ட் லைஃப் ஆர் பாஸ்ட் லைஃப் ஆர் ஃப்யூச்சர் லைஃப். யாரோ ஒருத்தர் வந்து நம்ம லவ் பண்ணாமல் இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து நம்ம நேசிக்கணும். இவங்க நம்மளை பிடிச்சவங்களை வந்து நம்ம வந்து நேசிக்கணும், அவங்கள வந்து காதலிக்கணும். அப்போது தாய்மார்கள் வந்து குழந்தைய வந்து காதலிப்பாங்க அன்போட பாசமோட. அதே மாதிரி குழந்தைகள் வந்து சிறு காலகட்டத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்கள சகோதரர்களோ இல்லை சகோதரிகளை வந்து அவங்கக்கிட்ட வந்து
ரொம்ப நெருக்கமாக வந்து பழகுவாங்க. அதுக்கப்புறம் வந்து திருமணம் ஆன பிறகு தன்னோட தர்ம பத்தியை வந்து காதலிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறு வருடங்கள் ஆன பிறகு சமுதாயத்துக்கு பிறகு வந்து நாட்டை, இந்த மாதிரி அப்புறம் உலகத்தை, இந்த மாதிரி ஒருத்தராக ஒரு ஸ்டேஜுக்கு போய் கடைசியில் இந்த பௌத்திக உலகத்தில் பிரபுபாத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாரை நேசிக்கணும், யாரை வந்து நேசிக்கக்கூடாது, எங்கே நம்ம வந்து முக்கியமான ஒரு கருத்தை நம்ம விட்டுருக்கோன்றது வந்து இங்கே சொல்கிறாரு கடைசியில். அதான் இப்போ நம்ம படித்தது. ஏன்னா எல்லாருமே வந்து காதலிக்காமல் நம்ம இருக்க முடியாது. யாரையோ ஒருத்தர் வந்து நம்ம காதலிக்கிறோம், மனைவியை காதலிக்கிறோம், புருஷனை காதலிக்கிறோம், இல்லை தகப்பனாரையோ தாயாரையோ, அந்தந்த பாசத்துக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த உறவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காதலிக்கிறோம். அதான் பிரபுபாத் சொல்கிறாரு. ஒரு தடவை அமெரிக்காவில் கிளாஸ் கொடுக்கும்போது பிரபுபாத் என்ன சொல்கிறாரு, இன் அவர் கண்ட்ரி வி லவ் கோமாதா, பட் இன் யுவர் கண்ட்ரி யூ லவ் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் நாட்டில் வந்து நீங்கள் நாயை வந்து நேசிக்கிறீங்க, எங்கள் நாட்டில் வந்து பகவான் கிருஷ்ணர் முழுமுதை கடவுளுக்கு ரொம்ப பிரியமான குரோ பிராமன் ஹிதாயச்சா பசுகளை வந்து நாங்கள் வந்து நேசிக்கிறோம், தாயாக வந்து அவங்கள வந்து நாங்கள் வந்து சேவை பண்ணுறோம், கோ சேவை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறாரு. ஸோ இங்கே நம்ம வந்து இப்போது இந்த வாழ்க்கையில் வந்து என்னென்ன செயல்கள் வந்து நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோமோ அது வந்து அடுத்த வாழ்க்கைக்கு வந்து அது தயாராகும், அடுத்த வாழ்க்கைக்கு வந்து அது ரிசல்ட் வரும். அதாவது கம்பெனி மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட்டு நம்ம வந்து தயாரிக்கிறோம், ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து தயாரித்த பிறகு, மேனுஃபேக்சர் ஆன பிறகு, அந்த ப்ராடக்ட் வெளியே வந்த பிறகு அதோட ரிசல்ட்ஸ் எங்கே எப்படி தெரியும்னா மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும். அதே மாதிரி தான் நம்ம கூட இந்த இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நம்ம என்ன செயல்கள் செய்கிறோமோ அந்த செயல்களுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோமோ அந்த பலன்களுக்கு, அந்த செயல்களுக்கு, அதோட கருத்துகளுக்கு, நம்மளோட உணர்வுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த வாழ்க்கையே வந்து டிசைட் ஆகும். அடுத்த வாழ்க்கை டிசைட் ஆகிறது அப்படி தான். ஸோ அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முழுசாகவே நம்ம வந்து பகவானோட ஸ்மரணத்தில் இருக்கணும். அதான் சொல்கிறாங்க. அப்போது எதுக்காக இதெல்லாம் நம்ம இந்த தவறுகளை செஞ்சிட்ருக்கோம், எதுக்காக நம்ம பாவங்கள் செஞ்சிட்ருக்கோம், இதுக்கு என்ன காரணம், ஏன் இந்த பாவங்களை வந்து நம்ம செய்யாமல் இருக்க முடியுமா? எல்லாருமே நம்ம 99% 99% வந்து 99 விழுக்காடு வந்து எல்லாமே நம்ம வந்து பாவத்தை செஞ்சுட்டே இருக்கோம். என்ன இந்த பாவத்துக்கு என்ன காரணம் அப்படின்றது கூட நம்ம லாஸ்ட் டைம் கூட பார்த்தோம். எத்தனை பேருக்கு அதுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையான்றது தெரியாது. ஒரே ஒரு வேர்டில் நம்ம சொல்லலாம், இந்த பாவம் செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அது யாராவது சொல்ல முடியுமா? எதுக்காக இந்த நம்ம பாவத்தை செஞ்சுட்டே இருக்கோம்? யோசனை பண்ணி சொல்லுங்க. பரவாயில்ல இருக்கிறோம். அதனால எப்படி மாதிரி நம்ம புலன்கள் குறைபாடு இருக்கிறதுனால நம்ம தவறு செஞ்சுட்டே இருக்கோம் பிரபு. ஓகே புலன்கள் குறைபாடு. வெரி குட். இம்பர்ஃபெக்ட் சென்சஸ். கரெக்டா? ஓகே, கரெக்ட். ஓகே, வேற ಏதாவது ಭೌತಿಕ ಆಸೆಗಳಿಂದ ತೊಂದರೆ ಆಗುತ್ತೆ. ಭೌತಿಕ ಆಸೆಗಳಿಂದ ತೊಂದರೆ ಆಗುತ್ತೆ. ಕರೆಕ್ಟ್, ವೆರಿ ಗುಡ್, நைஸ். இந்த புலங்கள் குறைபாடு ஒன்று, அப்புறம் வந்து பௌத்திகமான ஆசைகள் நிறைய இருக்கிறதுனால நம்ம பாவங்கள் செஞ்சுருக்கோம். இது ரெண்டு நம்ம தவிக்கணும்னா நம்ம அதுக்கு பின்னாடி என்ன ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன? இது ரெண்டு வந்து நம்ம தவிக்கணும். ஏன்னா நம்ம புலங்கள் வந்து பரிபக்குவமான புலங்கள் கிடையாது. ஒரு சரியான புலங்கள் நம்மக்கிட்ட இல்லை. இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், பக்குவமாக கிடையாது, பக்குவம் இல்லை அது. அதே மாதிரி நம்ம பௌத்திக ஆசைகள் வந்து நிறைய, ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒன்று கோரிலேட்டட் தான். இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. ஏன் நம்மளுக்கு இந்த பௌத்திகமான ஆசைகள் வருது? ஏன் இந்த புலங்களை வந்து திருப்திப்படுத்தணுன்ற ஆசை எதுக்காக வருது? என்ன காரணம் அதுக்கு? ಭಕ್ತಿ ಮಾರ್ಗ ಇದ್ದಿದ್ದಕ್ಕಿತ್ತು. ஓகே, ಯಾಕೆ ಭಕ್ತಿ ಮಾರ್ಗ ಇಲ್ಲ? ಭಕ್ತಿ ಮಾರ್ಗ ஏன் இல்லை? பக்தி தொண்டு ஏன் இல்லை நம்மளுக்கு? என்ன காரணம்? கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்.
பக்தி சேவை எக்ஸாக்டாக சொன்னீங்க. பக்தி சேவை இல்லாதனால தான் இதெல்லாம் ப்ராப்ளம் வருது. என்ன காரணம்? ஏன் பக்தி சேவை நம்மளுக்கு இல்லை? நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறது தெரியாம இருக்கு. ஓகே, கரெக்ட். நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மான்றது அந்த அந்த ஞானம், அந்த ஆத்ம ஞானம் நம்மளுக்கு இல்லாதனால ஒன்று. ரைட், ஓகே. இதுக்கு பகவானை மறந்தனால. ஓகே, ரைட், ஓகே, வெரி குட். அப்போது ஏன் நம்மளுக்கு நம்ம வந்து இந்த ஆத்மா, நான் வந்து ஆத்மா இல்லை, நான் ஒரு உடல்ன்றது நம்மளுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? சாரி, நான் ஒரு ஆத்மா, நான் உடல் அல்லன்றது ஏன் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது? என்ன காரணம் தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு? தெரியாமல் இருக்கிறது என்ன காரணம்? ஏன் இதெல்லாம் நோண்டி நான் கேட்குறேன்னா, அந்த ஒரு எக்ஸாக்டு ஒரு காரணம் இருக்குது. அந்த கருத்து சொல்லிட்டா நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. இது இங்கே பக்திராசாமிரதத்தில் சொல்கிறாங்க ரூப கோஸ்வாமி. எதனால நம்ம பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம்? நீங்கள் சொன்னது எல்லாமே பர்ஃபெக்ட், எக்ஸாக்டாக நல்லா யோசனை பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டு ஒன்று சொல்லிட்டா நம்மளுக்கு அப்படியே எல்லாமே புரிஞ்சிடும். அந்த எக்ஸாக்ட் ஒரு செயல் நம்ம செய்கிறோம், நம்ம இருக்கிறோம், அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா ரூப கோஸ்வாமி வந்து, பிகாஸ் வி ஆர் இன் இக்னோரன்ஸ், நம்ம அறியாமல் இருக்கிறோம். அறியாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது? நம்ம பாவங்களை வந்து செய்கிறதுக்கு நம்மளை வந்து தோண்டுது. அது நம்மளை தோண்டி விடுது. எல்லாத்துக்குமே காரணம் வந்து அறியாமல் இருக்கிறது தான். நம்ம அறியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? பாவங்களை செய்கிறதுக்கு நம்மளை வந்து தோணும். அது ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறதுனால அது என்ன ஆகுது? நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு அறியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவித்யான்னு சொல்கிறாங்க. அவித்யா அப்படின்னா நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆத்மான்றதே தெரியாது. எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் மீனிங்கை கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்ம யாருன்றதே நம்மளுக்கு தெரியாமல் நம்ம செயல்பட்டு இருக்கோம். இந்த ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை வந்து நம்ம பகவத்கீதையில் படித்து நம்ம மறந்துடுறோம். அடிக்கடி இதை நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கணும். பிரபுபாத் சொல்கிறார், நீ யாருன்றது நீ வந்து அடிக்கடி உன்னோட ஐடென்டிட்டி என்ன, உன்னோட அடையாளம் என்ன, அடையாளமே தெரியாமல் நம்ம படித்து நிறைய சாதனை பண்ணால் கூட அது என்ன ஆகும்? புரியாமல் போயிடும். அதனால் நம்ம அடையாளத்தை அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். நான் ஒரு ஆன்மா, நான் வந்து உடல் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஆன்மான்றது அந்த ஆத்ம சாட்சாத்காரம் வந்த பிறகு, அது அறிஞ்ச பிறகு என்ன ஆகணும்? நம்ம பகவான் யாருன்றது புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு நம்மளுக்கு இருக்கிற உறவு வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அறியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுக்கு வந்து பௌத்திகமான ஆசைகள் வருது. நம்ம அறியாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வருதுன்னா பௌத்திகமான ஆசைகள் வருது. அந்த பௌத்திகமான ஆசைகள் எது அப்படின்னா அதுதான் பீஜம்னு சொல்கிறாங்க. பத்ம புராணத்தில் ஒரு ஸ்லோகா இருக்குது. அந்த ஸ்லோகாவில் வந்து இந்த ஸ்லோகாவை பற்றி விலாவரியாக வந்து அதில் வந்து விளக்கியிருக்காங்க. அந்த பீஜம்ன்றது அப்போ தான் நம்ம வந்து அந்த விதையை நட்டுறோம். பீஜம்ன்றது வந்து விதையன்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்டில் வந்து பீஜம் அப்படி சொல்கிறோம். அந்த அறியாமல் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பௌத்திகமான ஆசைன்ற விதையை நட்டுறோம். எப்போ அந்த பௌத்திகமான ஆசையை வந்து விதையை நட்டுறோமோ அது அப்போ என்ன ஆகுது? நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் பிரவருத்தி, போக பிரவருத்தி, அதாவது என்ஜாய்மெண்ட் ப்ரொபென்சிட்டி வருது. ஆசை, இது அனுபவிக்கணுன்ற ஒரு ஆசை வருது. எப்போ இந்த விதையை நம்ம நட்டுறோமோ, எந்த விதையை? பௌத்திகமான ஆசைன்ற விதையை எப்போ நட்டுறோமோ அப்போ என்ன ஆகுது? பாவத்தை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா நம்ம அந்த ஆசையை நிறைவேறதுக்காக என்ன செய்கிறோம்? எந்த பாவம் செய்கிறதுக்கு நம்ம வந்து துடிச்சிட்ருப்போம். துடிச்சிட்டு அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். எப்போ அந்த பாவத்தை செய்கிறோமோ அந்த பாவத்துக்கு பலன் என்ன ஆகும்னா நம்ம வந்து we will be in distress, that is called கிளேஷாக்னி. நம்ம என்ன செய்கிறோம்? துன்பத்துக்கு ஆளாயிடுறோம். அந்த துன்பத்துக்கு ஆளாகிறது தான் சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளேஷாக்னி அப்படின்றாங்க. கிளேஷா அப்படின்னா யாருக்கா தெரியுமா? கிளேஷா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய தான் நான் சொல்லியிருக்கேன். கிளேஷங்கள் எத்தனை இருக்குது? கேஷா வேற, கிளேஷா வேற. கேக்கு லாவத்து, கிளேஷா. ಮೂರು ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ. ಯಾವ್ದು? ಭೌತಿಕ ಕ್ಲೇಶ. ಓಕೆ. ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಕ್ಲೇಶ. ಓಕೆ, ಕರೆಕ್ಟು. ಅಧಿಭೌತಿಕ ಕ್ಲೇಶ. ಓಕೆ. ಇನ್ನೊಂದು 3 ಹೇಳ್ಬಿಟ್ರಾ? ಆದಿಭೌತಿಕ,